அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 விரைவில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அந்த யூஜிடிஆர்பியில் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு சில தகுதி கம்பல்சரி இருக்கணும். அது என்ன தகுதி, குவாலிஃபிகேஷன் எல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா இந்த தகுதின்னு நான் எதை சொல்கிறேன், ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வரக்கூடிய அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம வெற்றி பெற்று போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன், லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி சென்னையில் முதலமைச்சருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஸ்கூல் அவங்க சூஸ் பண்ணாங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணாக்கா அடுத்து விரைவில் வந்து பண்ணாக்கா இதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு விழாவில் நம்மளும் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கி விரைவில் வந்து பண்ணாக்கா அரசு பள்ளியில் வந்து பண்ணாக்கா வேலையில் சேரணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து பண்ண குறிக்கோளாக வச்சு இந்த வீடியோ வந்து பண்ண அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரே ஒரு தகுதி யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சார்னாக்கா, நாளைக்கு அப்படின்னு எதையும் தள்ளி போடவே கூடாது, அப்புறம் அப்படின்னு எதையும் தள்ளி போடவே கூடாது. ஸோ இப்போ இந்த செகண்டு அப்படின்றது மட்டும்தான் வந்து பண்ணாக்கா கன்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்று வேலை வாங்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பண்ணாக்கா +1 ஸ்கூல் புக்கு, +2 ஸ்கூல் புக்கு கையில் வச்சுட்ருப்பாங்க. அதிலிருந்து கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா கொஷின்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணாக்கா இப்போ பாட்டனி மேஜர், ஏன்னா எனக்கு பாட்னி மேஜர் இருந்தாலும் எனக்கு தெரியும், ஒரு 30 கொஷின்ஸ் வரைக்கும் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கிலேருந்து வரும். அப்போது இப்போ ஒரு பாட்னி மேஜர் படித்தவங்க, இது எல்லாருக்கும் தான் காமனாக நான் பாட்னி மேஜர்வே சொல்கிறேன். இப்போ ஒரு பாட்னி மேஜர் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா கோச்சிங் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 days 15 days ஆகும் அவங்க மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற அந்த +1 +2 புக்கில் வரக்கூடிய அந்த 30 கொஷினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிருப்பாங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. இது நான் ஸ்கூல் புக்குக்கு மட்டும் சொல்லலை. இப்போது இந்த யூஜிடிஆர்பி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க தான் இருப்பாங்க. யூஜிடிஆர்பி ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா ஒரு முறை எழுதியிருப்பாங்க, இல்லை வந்து பண்ணால் புதுசாக எழுதுவாங்க. இல்லை பிஜிடிஆர்பி ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. அப்போ பிஜிடிஆர்பி நோட்ஸ் அவங்க வச்சுட்ருப்பாங்க. அப்போ யூஜிடிஆர்பி சிலபஸை வச்சுக்கிட்டு பிஜிடிஆர்பி நோட்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த இடத்தெல்லாம் தேடி 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 படிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற நோட்ஸை தரோவாக படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இல்லாத நோட்ஸை தேடணும். இல்லாத நோட்ஸை எப்போது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேடக்கூடாது, சைமல்டேனியஸாக தேடணும். சரிங்களா? எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் அப்புறம் படிக்கிறேன் சார் அப்படின்னுவாங்க. அதுதான் வந்து பண்ணாக்கா இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் முட்டாள்தனம். ஏன்னா எல்லா நோட்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே வந்து பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-30 நாள் ஓடி போயிடும். அப்போது இருக்கிற நோட்ஸை வச்சு இன்றைக்கி இந்த செகண்ட் இப்போவே அப்படின்னு வந்து பண்ணாக்கா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வெற்றி பெற முடியும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ஒரு கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து பண்ணாக்கா மெட்டீரியல் இருக்கா, ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். நீங்கள் கம்பல்சரி ஜாயின் பண்ணி ஆகணும்னு நான் வந்து பண்ணாக்கா ஆர்டர்லாம் போடலை. என்னுடைய சஜஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா உங்கள் விருப்பம். என்னுடைய சஜஷனாக ஏன் வந்து பண்ணாக்கா கோச்சிங் கிளாஸில் சேருங்கன்னு சொல்கிறேன்னா, கோச்சிங் கிளாஸில் நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து பண்ணாக்கா பே பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அப்போ அவங்க வந்து பண்ணாக்கா ஒரு ஷெடியூல் ஒன்று கொடுப்பாங்க, இத்தனை நாளைக்குள்ளே இந்த யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அமௌண்ட்டு பே பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காகவாவது என்ன பண்ணுவோம், இந்த டேட்டுக்குள்ளே வந்து பண்ணாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை படித்து முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டை நம்ம எழுதுவோம்.
அப்போ டெஸ்ட்டு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சில டாப்பிக்கோடைய மெட்டீரியல்ஸ் இல்லை ஒரு சில யூனிட்டோடைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது மூலிமா நமக்கு அது கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு இருக்கிறது இல்லாமல், சரியா, எந்த கோச்சிங் கிளாஸ்லையுமே சேராமல் இருக்கிற நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரத்தை கடத்திட்டோம்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாது. அதே மாதிரி சார் நான் கோச்சிங் கிளாஸ்லலாம் சேர வசதி இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் எப்படி சார் படித்து பாஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு வைராகியத்தை ஏற்படுத்திக்கிங்க. அந்த வைராகியம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நான் வரக்கூடிய அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண போகிறேன். சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணாக்கா என்ஜாய் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா தேவையில்லாத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் பார்க்குறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறது, இல்லை தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டுங்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டியாக அரட்டை அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே இல்லை அப்படின்னாவே நம்ம ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது மொத்தமே அவாய்ட் பண்ண சொல்லலை, சரிங்களா. கொஞ்ச நாள், அதாவது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு, முடிஞ்சால் முழுசாக அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா குறைச்சிக்கிட்டு படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஒரு ஷெடியூலை போடுங்க, அந்த ஷெடியூலை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த எக்ஸாமில் படித்து சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர மற்றபடியெல்லாம் முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அப்படின்றது வந்து பண்ணாக்கா தேவையில்லாத ஒன்று, அது வந்து பண்ணாக்கா வேஸ்ட்டாக போகக்கூடிய ஒன்று. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த செகண்ட் அதுதான் வந்து பண்ணாக்கா நம்மளுடைய வெற்றியை வந்து பண்ணாக்கா உறுதிப்படுத்தும். ஸோ அப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்து முடிக்கிறீங்களோ அந்த செகண்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்து பண்ணாக்கா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மார்க்காக வந்து பண்ணாக்கா அடிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் படித்தா வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து மார்க் வருமோ, ஸோ அந்த மாதிரி டாப்பிக்காக தேடி எந்த யூனிட் படித்தா ஈஸியாக இருக்குமோ அந்த யூனிட்டை தேடி படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ விரைவில் வந்து பண்ணாக்கா நம்ம போஸ்டிங் ஆர்டரை வாங்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.